தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேலிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவலை எழுப்பீரோ உன் மகள் தானோமையோ ஓ அன்றே சேவிரோ. தூமணி மாடத்து அப்படின்ற பாசுரத்துக்கான விளக்கத்தை பார்த்துடலாங்களா? இதுவும் தோழி எழுப்புறதுக்கான ஒரு பாடல் தான். அந்த தோழி எவ்வளோ பணக்கார தோழி, எவ்வளோ சௌரியமா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு சொல்றாங்க. வைரத்தை விட மாணிக்கம் விலை ஜாஸ்தி இல்லைங்களா? நம்ம வைரம் வாங்கும்போது என்ன சொல்லுவோம், அதுல எதுவும் பழுது இல்லாம வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இந்த மாணிக்கங்கள்ல குற்றமே இல்லையா. அந்த மாதிரி மாணிக்கங்களை வச்சு மாளிகை வீடு கட்டியிருக்காங்களாம். விளக்கு சுற்றி எரிதான். அப்புறம் தூபம் கமிழ அப்படின்னா வாசனை, அப்படி அந்த சாம்பிராணி மாதிரி அந்த வாசனை மென்மையாக வருது. நல்ல மென்மையான படுக்கையில் தூங்கிட்டு இருக்கேன் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய். கதவுல கூட மணிலாம் கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அந்த கதவை கொஞ்சம் திறந்து வெளியே வரியா அப்படின்றாங்க. இன்னும் எழுந்துக்கல. அடுத்த கம்ப்ளைண்ட் அவங்க அம்மா கிட்ட போகுது. மாமன் மகளேன்னு சொன்னாங்கல்ல, இப்போ மாமி அவளை எழுப்புங்க, உங்கள் மகள் என்ன ஊமை ஆயிட்டாளா, செவிடு ஆயிட்டாளா, இல்லை மயங்கி விழுந்துட்டாளா, இல்லை நம்ம கடைசி காலத்தில் எழுந்துக்கவே மாட்டோன்னு ஒரு தூக்கம் தூங்குவோம் பாருங்க, அந்த தூக்கத்துக்கு போயிட்டாளா, மாயவனே மாதவனே வைகுந்த நாதனேன்னு தான் நாங்கள் நாமங்கள் பாடிட்டு இருக்கோம், அது கூட அவள் காதில் விழாமல் தூங்கிட்டு இருக்கா, அவளை கொஞ்சம் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பணக்காரராக தான் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த நாராயணன் ஆடுறாங்க? அடுத்தடுத்து வர பாசுரங்கள்லேயே அதை பார்க்கலாம்.